கணிதம் பயிலும் மாணவர்களுக்கும் மற்ற துறை மாணவர்களுக்கும் கணிதத்தின் மீதான ஆர்வத்தை பெற்றிட அவர்களுக்கு எந்த புத்தகங்களை எல்லாம், அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பரிந்துரைப்பீர்கள்? நிச்சயம் உங்க எழுத்துக்களை, ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிப்பது அவசியம். அது தவிர நீங்கள் பிற எவற்றையெல்லாம் பரிந்துரைப்பீர்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சமீபமாக சொன்ன ஆரம்ப நிலையில், சின்ன நிலையில் இந்த எக்கோ பெரல்மேன் மாதிரி புக், அவர் அல்ஜிப்ரா கேன் பி ஃபன், அரித்மெட்டிக் கேன் பி ஃபன் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அறிவியல் புத்தகங்களும் எழுதியிருக்காரு. ஃபிசிக்ஸ் கேன் பி ஃபன், அஸ்ட்ரானமி கேன் பி ஃபன், இந்த மாதிரி புத்தகங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம். அதுலேயுமே இளம் ஆசிரியர்களுக்கும் இந்த புத்தகங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கணிதத்தை சுவாரஸ்யமாக எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும், விளையாட்டு முறையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல 2-3 எழுத்தாளர்கள் ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்காங்க. அதாவது அவங்க தான் எனக்குமே முன்னோடிகளாக இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் மார்ட்டின் கார்ட்னர் அப்படிங்கிறவர். மார்ட்டின் கார்ட்னர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் கணிதவியலாளர் கிடையாது. அவர் மற்ற இதில் தான் சயின்டிஃபிக் அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சயின்ஸ் மேகசினில் எடிட்டராக அவர் நியமித்தாங்க. ஆனால் அவருக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் ரொம்ப கிடையாது. அது பர்டிகுலராக மேக்ஸ் பற்றி தெரியாது. ஆனால் அவருக்கு மேக்ஸ் காலமாக கொடுத்துட்டாங்க. ஆரம்ப காலத்தில் அவர் பேட்டி கொடுத்தம்போது சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப பயந்து போனேன்னா அது மிகப்பெரிய மேகசின் அது. அதில் பெரிய பெரிய மேதைகளுடைய கண்டுபிடிப்புகள்லாம் போடணும். நான் அப்போ அவங்க சொன்னால் எப்படி புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல. எனக்கு மேக்ஸ் பேக்ரவுண்டு அவ்வளோ கணித பின்னணி கிடையாது. நான் எப்படி அதை எடிட்டராக நான் சமாளிப்பேன்னு தெரியல. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வத்தில் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ என்ன ஆச்சு, இன்னைக்கு கணிதத்தை பற்றி சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முதல் பேராக அவர் பேரே சொல்கிற அளவுக்கு இப்போ அவர் வளர்ந்து அது மிகப்பெரிய பங்காற்று இருக்கார். அதனால் கணித உலகம் அறிந்த ஒரு பெரும் படைப்பாளியாக அவர் உருவானார், மார்ட்டின் கார்ட்னர் அப்படிங்கிறவர். இப்போ சமீபமாக தான் காலமானார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு 11 ஆண்டு முன்னாடி தான். ஸோ அதனால் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப பெரிய ரிசோர்ஸாக இருக்கும். அதை கட்டாயம் வளரக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், இளம் ஆசிரியர்கள் படிக்கிறதுக்கு பிக்கஸ்ட் ரிசோர்ஸாக இருக்கும். அது எல்லா புத்தகங்களும் வாங்கலைன்னா கூட சில முக்கிய புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கணிதத்தை வேறு மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப இயல்பாக ரப்பர் பேண்ட் வச்சிடலாம், எப்படி மேக்ஸ் சொல்லலாம், சின்ன சின்ன விஷயங்களில் கூட மேக்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதேமாதிரி அவருடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, பெரிய பெரிய தியரம்ஸ் எல்லாம், ஐடியாஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ண மேத்தமெட்டிஷியன்ஸ்ட்டு போய் கேட்டுப்பார் அந்த விஷயத்த. அதை கேட்டுட்டு நம்ம பிரெட்டை வச்சு அதை எப்படி சொல்லலாம், அவங்க பெரிய விஷயத்த சர்ஃபேஸ் வச்சு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த சர்ஃபேஸ்ன்னு சொன்னால் மக்களுக்கு புரியாது. இவருக்கு அதை என்ன பண்ணிப்பாரு, இவர் எப்படி சொன்னா சுவாரஸ்யமா சொன்னா புரியும் மக்களுக்குங்கிற மாதிரி மாத்திடுவார். அந்த கான்செப்டை மாற்ற மாட்டார், கருத்தை மாத்தாம அதுல இருக்கக்கூடிய பொருளை மட்டும் மாத்தி அனைவருக்கும் கொண்டு சேர்க்கல வல்லவர். ஸோ அவர் புக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மேக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுல முன்னோடியா இருந்தவர் கிளிஃபோர்ட் பிக்கோவர்னு நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணாலே அவர் எனக்கு தெரிஞ்சு அப்போவே ஒரு 50-60 புத்தகம் எழுதிட்டார். இன்னைக்கு எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த மார்ட்டின் கார்ட்னர், பிக்கோவர், இந்த மாதிரி இவங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அது மாதிரி இப்போ சமீப காலத்தில் 2 பேரை சொல்ல, மார்க்கஸ் டு சட்டாய் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் இயான் ஸ்டீவர்ட், இவங்களாம் இப்போ சமீப காலத்தில் இருக்கிறவங்க நல்ல நல்ல புத்தகங்களை எழுதுகிறாங்க. சில புத்தகங்கள் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், சில புத்தகங்கள் எல்லாருக்கும் புரியாம சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். அதனால் அவங்க சில புக்கு சப்ஜெக்டுக்காக நல்ல டீப்பாக எழுதுறாங்க, சில புக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஃபார் பப்ளிக் சயின்ஸ்னே பேர் அவர் மார்க்கஸ் டு சட்டாய்க்கு. பப்ளிக் கம்யூனிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு அவருக்கு டெசிக்னேஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லா இடத்துக்கும் போவார். லைக் கேசினோவில் எப்படி எங்கே மேக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கட்டடம் பார்த்தாருன்னா, கோயில் பார்த்தாருன்னா கோயில் என்ன மேக்ஸ் இருக்கும் அப்படி. அவர் இன்ஃபேக்ட் அந்த மார்க்கஸ் டு சட்டாய் ஸ்டோரி ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு BBC தயாரித்த